ஸ்டோர் நியூப்ரமும் ராஜியுடைய நகை விஷயத்தில் பயங்கர பிரச்சனை நடக்கவும் சக்திவேல் எல்லாருக்கிட்டையும் கூப்பிட்டு பிரச்சனை பண்ணவும் உடனே முத்துவேல் இருந்துட்டு இங்கே பாருடா உனக்கு என்ன வந்துச்சு அதெல்லாம் உன்னுடைய நகையை இல்லை இல்லைன்றாங்க. அதெல்லாம் என்னுடைய நகை, நான் கஷ்டப்பட்டது என்னைக்கா இருந்தாலும் அது என் பொண்ணுக்கு போய் சேர வேண்டிய ஒரு நகை தான்றாங்க. இப்போ அது அவளுக்காக சேர்ந்துருக்கு, அதை வச்சு நீ பிரச்சனை பண்ணிட்டு இருந்த, அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாதா? அண்ணன் இப்போ உங்களுக்கு அது பொண்ணு ஆயிடுச்சு அண்ணன்றாங்க. அவ என் பொண்ணே இல்லை தலை முழுங்குறான் அப்படி இப்படின்னு என்னமா பேசுனீங்க, ஆனால் இன்னைக்கு அது உங்கள் பொண்ணுன்னு சொல்கிறீங்க, என்னென்ன ஒரடியாக நீங்கள் இப்படியெல்லாம் மாறிட்டீங்கன்றாங்க. டே நான் அப்படி தாண்டா இருப்பேன், நீ தேவையில்லாத பேசிட்டு இருந்தால் நடக்கிறதே வேறன்றாங்க. இங்கே பார் என் பொண்ணுக்கு நான் கொடுக்கறதா நினச்சி அதை கொடுத்துருக்கு, அதை விட்டுட்டு ஏன் நகை என் பொண்ணுக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குற அருகதை உனக்கு கிடையாது அப்படின்ட்டு முத்துவேல் கோவப்பட்டு சக்திவேல் கிட்ட சண்டை போகிறாங்க. இதை வச்சு மறுபடியும் நீ என் பொண்ணை வந்து அந்த குடும்பத்தில் சந்தோஷமாக வாழ விடக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ண, அப்புறம் நான் உன்னை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்டா, உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாதானே, என்னென்ன பண்ண போகிறீங்க பண்ணுங்கண்ணே, என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கண்ணேன்றாங்க. நான் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுண்ணே, ஆனால் நீங்கள் உங்கள் பொண்ணு நல்லா வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க, என் பொண்ணுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசாது வேறு யாரிடா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ராஜி அவங்க அப்பா பேசுகிறத கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தான் அப்பா இந்த அளவுக்கு நம்ம மேலே கேரிங்காகவும் பாசமாகவும் இருக்காங்கன்னு தெரிஞ்சு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதோட இந்த ப்ரெமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.